ராஜநாராயணன் பதிவு செஞ்சது இது. அவர் இதை வாய்மொழி கதை அப்படிங்கிறாரு. கதை சொல்லணுமாக்கும். சரி சொல்கிறேன். எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு கதை சொல்லுன்னு கேட்டால் நான் வாழ்ந்த கதையை சொல்லவா தாழ்ந்த கதையை சொல்லவான்னு கேட்குறது உண்டு. நாம் ரெண்டில் எதையாவது கேட்டு வைக்கணும். ஆனால் அவங்க வாழ்ந்த கதையும் வராது, தாழ்ந்த கதையும் வராது. ஏதாவது ஒரு கதை வரும். பின்ன என்னத்துக்கு இந்த கேள்வின்னு நினைக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சுக்கிட அவகாசம் வேணுங்கிறதுக்காக இருக்கலாம். எல்லாம் ஒரு இதுக்காகத்தான். திருக சித்தின உடனே தண்ணி கொட்டுற மாதிரி கேட்ட உடனே கதை சொல்கிறதுக்கு மன்னன் பல்ராம் நாயக்கர் தான். ஒரு கதை சொல்லணும்னு கேட்க வேண்டியது தான். உடனே முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு களை வந்துடும். எச்சியை கூட்டி விழுங்கி தொண்டையை சரி செஞ்சுக்கிட்டே அடப்பில் சொருகி இருக்கிற சேலம் பொடிப்பாட்டையை உருவி ஒரு சிம்டா பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு தொடங்குவார். ஆனத்தலை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராசா மகளுக்கும் அரிசி கழுவுன தண்ணி 1000 ஏக்கர் பாயிற ராசா மகனுக்கும் கல்யாணம். கதை தொடங்குறப்பவே எல்லார் மாதிரியும் பொடியை போட்டுக்கிட மாட்டார். சரியான கட்டம் வரணும் கதையில். அப்படி ஒரு இடைவெளி கொடுத்து சர்ன்னு பொடியை இழுத்து பெருவிரலும் நடுவிரலும் ஒட்டுன இடத்துல ஆள்காட்டி விரலால் சொடக்கு விழற மாதிரி ஒரு உதறு தட்டிட்டு பிதுக்கிய கண்ணீர் விழியாய் நம்ம எல்லாம் ஒரு கத்துக்கத்தான பார்வையால் பார்ப்பார். எவன்டா என் மாதிரி கதை சொல்ல முடியும்னு கேட்கும் அந்த பார்வை. ஓரெடுப்பு உழுதுட்டு வந்த சம்சாரிக மத்தியான வேளையில் அலுப்பு தீர கொஞ்சம் கரை மரத்து நிழலில் துண்டை விரித்து தலை சாஞ்சி கிடக்கிறப்போ பல்ராம் நாயக்கர் வருவார். அறைய மறைக்க வெறும் அரணா கயத்தில் சொருகப்பட்ட கையகல கோமண துணி. அந்த அரணா கயத்தில் இடது பக்கம் சேலம் பொடிப்பட்டையும் முள்வாங்கியும் வேட்டியை அவுத்து தலையில் கட்டிய லேஞ்சி, அதில் மிச்சமாக தொங்குற கங்குல், முதுகுத்தண்டை மறைக்கிற விடப்பட்ட ஒரு முழு தொங்கல். லேஞ்சி கட்டினமானைக்கே அந்த தொங்கலை மேல் முதுகுக்கு விரித்து மரத்தடியில் தலையை சாய்ச்சி காலை தூக்கி மரத்து மேலே போட்டுக்கிடுவார், ஒரு யோகாசனம் மாதிரி. பேச்சுக்கு மத்தியில் அன்னைக்கு பிள்ளையாரப்பன் தான் தொடங்கினான். ஒருத்தன்கிட்ட கைமாத்து வாங்காமல் பொழுதையா ஓட்ட முடியலையே. வரதப்பன் சொன்னால், அது எப்படி முடியும்? ஆனானப்பட்ட சர்க்காரே அடுத்த நாட்டுக்காரங்கிட்ட கை நீட்டுறப்போ நாம் ஏமாத்துறோம். வாங்கிறது பெருசு இல்லைப்பா, திரும்ப கொடுக்க முடியலையே. திரும்ப கேட்காத ஆளாக பார்த்து வாங்கணும். அப்பேற்கொத்த ஆள் எங்கன்னு இருக்கு சொல்லு, அவங்கக்கிட்ட போய் வாங்குவோம். இருப்பான், எங்கனையாவது இருப்பான், நமக்கு தட்டுப்படணும். அப்படியும் ஒருத்தன் பூமியில் இருக்கவா செய்தான்? அப்படி ஒருத்தன் என்னப்பா, அதுக்கு மேலேயும் ஒருத்தன் இருந்திருக்காம்பா. குரல் வந்த திக்கு பல்ராம் நாயக்கர் தான். அருணா கயத்தில் சொருகியிருந்த பொடிப்பட்டியை உருவி எடுத்துக்கொண்டே சொன்னார், இப்படித்தான் அவங்க மாதிரி 2 பேர் ரோசனை செஞ்சாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சதான். நம்ம நாட்டு பக்கத்து நாட்டில் ஒருத்தர் வேண்டிய மட்டுக்கும் கேட்டவர்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தாராம். கடனை வாங்கினவங்க திருப்பி தர வேண்டாம், அவங்க வாரிசு திருப்பி தந்தால் போதும். பிள்ளையாரப்பனும் வரதப்பனும் சந்தோஷத்தால் சிரித்தார்கள். அது நல்ல விஷயந்தான், அளப்பறை இல்லை. ஆனால் நம்ம வாரிசுகளை எவன் சம்பாதிக்கிறது? அவன் எப்போ பணக்காரனாகி அவரோட பாக்கியை தீக்கிறது? எப்போ சம்பாரித்து பணக்காரனாகிறானோ அப்போ தீத்தா போதுங்கிறது தான் கண்டிஷன்னே. சரி சரி சொல்லுங்க. ஆச்சா, உடனே இவங்க 2 பேரும் கட்டுச்சோத்தை கட்டிக்கிட்டு அந்த நாட்டுக்கு போனாங்க. போனால் அங்கே போய் விசாரிக்கிறப்போ இன்னொரு தாக்கல் கிடச்சிது. அங்கே ஒருத்தன் சொன்னால், இது என்ன பெரிய காரியம்னுட்டு, இவங்கிட்ட கடன் வாங்க வந்துட்டாக. இந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு. அவருக்கு கடன் வாங்கினவனும் கொடுக்க வேண்டாம், வாரிசுகளும் கொடுக்க வேண்டாம். அடுத்த ஜென்மம் எடுத்தால் அப்போ கொடுத்தா போதும். அடடே, இது ரொம்ப அருமையாயிருக்கே. சரி, நாம் அங்கே போவோம். இவங்கக்கிட்ட வாங்கிட்டு நம்ம கண்ணை மூடாட்டா நம்ம வாரிசுகள் நம்ம ஏசிக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லிவிட்டு அந்த நாட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. காட்டு வழி,
பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் சொன்னால், அடுத்த ஜென்மத்தில் நாம் என்ன பிறப்பு பிறக்க போகிறோமோ, மனுஷனாக பிறந்தால் தானே அவர் கடனை நாம் அடைக்கணும், அதுதானே என்று ஆதரித்தான் மற்றவனும். இந்த மாதிரி இவங்க பேச்சை கேட்ட யாரோ விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. இவங்க எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தாங்க, யாரையும் காங்கலை. அந்தரத்தில் இருந்து சிரிப்பு சத்தம் மாத்திரம் கேட்டு பதறி போனாங்க. இவங்க பதறினதையும் திகைக்கிறதையும் கண்ட அந்த அசரீரி மேலும் சிரித்து உருண்டது. இவங்களோட திகைப்பும் பதட்டமும் நீங்கிறதுக்கு முன்னாலேயே அந்த குரல் இவங்களை பார்த்து, ஏ அப்பா கடங்காரங்களா, என்ன உங்களுக்கு தெரியலையா? இந்தா பாருங்க, நான் தான் பேசுதேன். சோளக்காட்டு காவலுக்கு அங்கே போட்டிருந்த பரன் உச்சியிலே ஒரு மாட்டு கொம்பு பூன் பிடிச்ச மாதிரி ஒரு கம்பு நுனியிலே நட்டமாக சொருகி வச்சிருந்தது. அதுதான் அப்படி சிரிச்சதும் பேசினதும். போன ஜென்மத்தில் நான் இப்போ நீங்கள் கடன் வாங்க போறீங்களே, அவர்கிட்டத்தான் நானும் கடன் வாங்கியிருந்தேன். கடனை வாங்கி வாங்கி ரொம்ப போடுசாக செலவழித்தேன். இந்த ஜென்மத்தில் அவர் தொழுவிலேயே வந்து மாடாக பிறப்பெடுத்தேன். கண்ணுக்குட்டியாக இருந்தப்போ என் தொண்டை நனைஞ்சிருக்காது தாய்ப்பாலில். காளையாக வளர்ந்த உடனே பசு சுகம் அறிய முன்னாடியே என்னை உடையடித்து உழவில் கட்டிட்டாங்க. ஆயுசு பூராவும் குழம்புக்கு தேய முன்னும் பின்னும் நடந்து நடந்து மூக்கணாங்கயிறு மூக்கை அறுத்து அறுத்து ரத்தம் கசிய அவர் தோட்டத்து கமலையை இழுத்து தண்ணீர் இறைச்சேன், குப்பை வண்டி இழுத்தேன். ஆயுசு முடிஞ்சு செத்து போன பிறகும் அவங்களுக்கு என் தோலை உரித்து கொடுத்து கமலைக்கும் கூணவாளாக தண்ணி இறைக்க உதவுனேன். கூணவாளாகி கிழிஞ்ச பிறகும் அவங்க வீட்டு ஆளுகளுக்கு காலுக்கு செருப்பாக உழைச்சேன். அப்போவும் என் பாடு தீரலை. இப்போது அவரோட தோட்டத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு மாட்டுக்கொம்பு சிரிக்க ஆரம்பிச்சது. சிரிப்பு சத்தம் கேட்டாலும் கவனித்து கேட்டால் அது அழுக சத்தம் போல இருந்துச்சு. ஒன்றும் ஓடலை இவங்களுக்கு. அப்படியே மெய் மறந்து நின்றுட்டாங்க. அப்புறம் அவங்க கடன் வாங்க போனாங்களா, வந்த வழியை பார்த்து திரும்பிட்டாங்களா தெரியலை. அந்த நேரத்தில் பல்ராம் நாயக்கரோட மகள் ஓடியாந்து, ஐயா மாடு அவுத்துக்குச்சு, முட்டை வருது ஓடியான்னு பரபரப்பாக கூப்பிட்டா. வேகமாக எந்திரிச்ச நாயக்கர் அவுந்த கோமணத்தை அருணா கயத்தில் சொருகிக்கிட்டு அவசரமாக போயிட்டார்.